நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போறோம். வருகின்ற இது வாக்கியப்படி திருநள்ளாறில் ஏற்பட போகும் சனி பெயர்ச்சி, அதை பற்றி தான் இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறோம். இது வருகின்ற 6/3/2026 முதல் 21/3/2029 வரையுமே இருக்கிறது. வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்துக்கும் கால நேரங்கள் தான் வித்தியாசமாக இருக்கும். பலன்கள் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பொதுவாக சொல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வாங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை சொன்னாங்க மகா வாராகியோடு. ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போ இந்த சனி பயிற்சி பலன்கள் சொல்லும்பொழுது இது அடிக்கடி வருவதல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள், சில நேரங்களிலே அது 3 வருடங்களாக கூட ஆகிவிடும். கடந்த முறை அப்படித்தான் ஆகினது. இப்பொழுதும் அதற்கு நெருக்கமாகத்தான் 3 வருடங்களுக்கு நெருக்கமாகத்தான் வந்து அமைகிறது. இதுவரை சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி புரிந்து தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இது நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது தேவகுருவாக சொல்லப்படுகின்ற அந்த குரு பகவானுடைய ராசியாக அமைகிறது. அந்த ராசியிலே பயிற்சி ஆகும் பொழுது குரு பகவானுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் பலனையும் சேர்த்து கொடுப்பதுதான் வழக்கம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சனி பகவான் காலசக்கர புருஷ அந்த 12 ராசிகளிலே பார்க்கும் பொழுது 12ஆம் ராசியாக இது அமைகிறது. அப்பொழுது 12ஆம் ராசியாகிய அந்த மீன ராசியிலேயே அவர் பயிற்சியாகும் பொழுது வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள், உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லோருக்கும் மக்களுக்கு கிடைக்கும். மக்கள் மனமுகழ்ந்து வாழ்வார்கள். அவர் ரிஷபராசியை பார்ப்பதால், சுக்கிரனுடைய ராசியாக ரிஷபராசியை பார்ப்பதால் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அவருடைய பிரச்சனைகள் தீரும். தங்கம் விலை ஏறி இறங்கும். வெள்ளி விலை ஓரளவுக்கு வந்து நிற்கும். இப்படியாக இருக்கப் போகிறது. அடுத்ததாக அவர் கன்னிராசியை பார்ப்பதால் புதனுடைய வீடாக இருப்பதால் நல்ல கல்வி வளங்கள், செல்வ வளங்கள், நீதி நேர்மை சத்தியம் தவறாத எல்லோரும் மக்கள் வாழப்போகிறார்கள். அதற்குண்டான பிரச்சனை நடக்கப் போகிறது. அதிலிருந்த மக்கள் எல்லோரும் வெளியே வந்து விடுவார்கள். நல்ல ஆட்சி அமையும். நல்ல மக்கள் எல்லா வளமும் நலம் பெற்று வாழப்போகிறார்கள். அடுத்ததாக தனுசு ராசியை பார்ப்பதால் அதுவும் குருவோட வீடுதான். அப்படி அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகவாதிகள், மத போதகர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், இவர்கள் எல்லோருமே விழிப்புணர்வாக இருந்து மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து நல்ல நிலைமை கொண்டு வரப் போகிறார்கள். ஆங்காங்கே நிறைய பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். மழை வெள்ளம் போல் காணும். புயல் அடிக்கடி வந்து பயமுறுத்தும். நிலநடுக்கங்கள், தீ விபத்துக்கள், போக்குவரத்து விபத்துகள் இதெல்லாமே நடக்கப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி பலனில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்துட போகிறீங்க. உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. நல்லது தானே? 3ஆம் இடத்துல வந்தாலும் நல்லது தான், 6ஆம் இடத்துல வந்தாலும் நல்லது தான், 11ஆம் இடத்துல வந்தாலும் நல்லது தானே. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு 6ஆம் இடத்துல வர சனி பகவான் கண்டிப்பாக நல்லது செய்வார். அதனுடைய பார்வை பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும் அதுதான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டிங்கன்னா தான் இதுலேருந்து மீண்டு வர முடியும். 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாக்கா உங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்து போயின்னு இருந்திருக்கும். என்னடா இது வருமானம்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணுறோம், டாக்டருக்கே கொடுக்குறோம், மாத்திரை மருந்தே வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பண்ணியிருந்தீங்க தானே இருந்தீங்க, யோசனை பண்ணி தானே இருந்தீங்க. அதெல்லாமே இப்போ குறைஞ்சிரும். படிப்படியாக குறையும். ஆமாம், உடனே குறைஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்புறம் அந்த மருத்துவ செலவு இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, கடன்லாம் கேட்டிருந்தீங்கல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம்பா அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னமா பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி அவங்களே கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். சும்மா பொய்யெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக நிறைய லோன் கட்டிட்டு வந்திருப்பீங்க, முடிச்சிட்ருப்பீங்க.
திருப்பி வாங்குனா பிரச்சனை நினச்சு யோசனை ஒதுங்கியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கடன் வாங்குற நேரம் வந்திருக்கு இல்லையா? அவங்களே ஃபோன் பண்ணி உங்கள கூப்பிடுவாங்க. "உங்களுக்கு வேணுமா? கரெக்ட்டா நீங்க கட்டிட்டீங்க. அதனால நாங்க தரோம்ன்னு." இது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எதிரிகள் தொல்லை தானே முக்கியமா மனுஷங்களுக்கு இருக்கும். அது கூட இருக்கவங்களாரும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்லயும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க போய் ஒருத்தர்ட்ட மாட்டி அவங்கள தகாத வார்த்தையில பேசிட்டு, அவங்கள அது இதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. திடீர்னு எதேர்ச்சியா நடக்கும் அந்த பிரச்சனை. அதில கூட அவங்க கோவமா இருப்பாங்க. அவங்கலாம் உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல மறைமுகமா ஏதாவது பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அதுதானே உண்மை. அதுதானே அப்படிப்பட்ட உலகம் தானே இப்ப இருக்கு. அப்ப அதுலருந்து தப்பிக்கணுமா வேணாமா? கண்டிப்பா தப்பிச்சுருவீங்க. இப்ப அதுக்குண்டான நேரம் தான் வந்துற போது. அப்போ அவங்களுக்கு வேற வேலை வந்துரும் உங்களுக்கு பார்க்கறத விட்டு. அவங்க அவங்க கஷ்டம் வந்து அவங்க அத பார்க்க போயிடுவாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்க? உங்கள மறந்துருவாங்க, விட்டுருவாங்க அவ்வளதான். அப்ப புரியுதுங்களா? அப்ப அந்த தொல்லையும் இருக்காது. மறைமுக எதிரி தொல்லையும் இருக்க போறதில்ல. இதெல்லாமே நடக்க போகுது. கண்டிப்பாக துளாராசிக்காரங்க வேலை இல்லாம கண்டிப்பா வேலை கிடைக்கும். சட்டத்துறையில இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாமே இப்ப விலகப் போகுது. வக்கீலா இருக்கவங்க நீதிபதி ஆயிடுவாங்க. ஆ நீதிபதியா ஓய்வு பெற்றவங்களுக்கு நல்ல பொறுப்பு, பதவிகள் எல்லாமே கிடைக்கும். ஆ வக்கீலுங்களுக்கு பல தரப்பட்ட துறைகள்லேருந்து வருமானம் வரும். 1, 2 இல்ல. நெறைய வகையில வந்துரும். இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அது என்ன சொல்றேன். இது மாரிலாம் வரும். நீதி, நேர்மை, சத்தியமா இருக்கணும். அதுதான் முக்கியம். பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, நெறைய காசு வாங்கி போடக்கூடாது. வக்கீலா இருக்கவங்களுக்கு தான் சொல்றேன். அப்படி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு குணப்படுத்த பார்க்குறேன்ல, தைரியம், துணிச்சலு, இறங்கிடலாம், பார்த்துடலாம். என்ட்ட கேஸ் புக் பண்ணிட்டு போப்பா, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பா, கவலைப்படாத. நான் ஜெயிச்சு காட்டுறேன். இப்படி தான் சொல்லுவாங்க. போல்டா சொல்லுவாங்க. அது யார் சொல்லுவா? துலா ராசியில பொறந்தா நீங்க தான் சொல்லப் போறீங்க. வர்ற கிளையன்ட்க்கு சொல்லப் போறீங்க. அப்புறம் என்ன? உங்களுக்கு நல்லது தானே நடக்கும். கூட பொறந்த சகோதர சகோதரி மூலமா உதவிகள் கிடைக்கப் போகுது. இருந்தாலும் வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். வேகமா போக்கூடாது. மிதமான வேகமா இருக்கணும். கணவனா இருந்தா மனைவி வழி உறவு மூலியமாவும், மனைவியா இருந்தா கணவன் உறவு இருப்பாங்க இல்லையா? அப்பா, அம்மா அவங்க கூட பொறந்தவங்கலாம். அவங்கள வந்து கவனமா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமா பேசக்கூடாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும். ரொம்ப அந்தந்த உறவுக்கு ஏத்த மரியாதை குடுக்கணும். இது முக்கியம். இத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எந்தெந்த உறவோ, அந்த உறவுக்கு ஏற்ற மரியாதை கொடுக்க வேண்டும். அவ்வளோதான். இது பண்ணிட்டாலே போதும். உங்க ராசிபதி சுக்கிரன் தானே! சூப்பரா இருக்க போறாரு. லக்ஷ்மியோட அம்சம். பணம் வந்து சேரப்போகுது. பெருமாள் வழிபாடு பண்ண போறீங்க. தாயார வெள்ளிக்கிழமையில கும்பிட போறீங்க. பெருமாள புதன்கிழமையில கும்பிட போறீங்க. தொடர்ந்து கும்பிட்டுட்டு வர போறீங்க. குபேர பூஜை வெள்ளிக்கிழமையில பண்ண போறீங்க. லக்ஷ்மி பூஜை பண்ண போறீங்க. வேற என்ன? இது மட்டுமா பண்ணாம பண்ணிட்டு இருப்பீங்க? அங்கங்க போயிட்டு, ஆ சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் வந்து தாம்பூலம் வச்சு குடுப்பீங்க கோயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மூதாட்டி இருப்பாங்க. சுவாசின்னு சொல்லுவாங்க. வயசுல மூத்தவங்க, சுமங்கலியா இருப்பாங்க. அவங்க வீட்லாம் போய் உதவி பண்ணுவீங்க. அவங்க ஆசீர்வாதம்லாம் வாங்கிடுவீங்க. நான் சொல்லாமயே நீங்க செஞ்சுருவீங்க. என்னடா இப்படி பேசுறேன்னு பாருங்களா? உங்களுக்கே அந்த இது வந்துரும். அந்த எண்ணம் வந்துரும். செஞ்சுருவீங்க. அப்ப சூப்பர் ரைடர் ஆயிடுவீங்க. நீங்க இந்த சனி பகவான் பிரீத்தி பண்ணலாம். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு உண்டான உணவு வைக்கலாம். மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணலாம். மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக துளாராசிக்காரங்க ரெடிமேட் ட்ரெஸ், தைத்த ட்ரெஸ் அவங்களுக்கு இல்லம். ட்ரெஸ்லாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அத நீங்க வாங்கி குடுங்க. உங்களால முடியலனா கூட 4, 5 பேரோட சேர்ந்து வாங்கி குடுங்க. அதனுடைய பலன் கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள்ல எல்லாமே சரிசமமா கிடைச்சு, சகல சம்பத்தும் பெற்று, நல்ல வாழ்க்கை வாழப் போறீங்கன்னு சொல்லிட்டு, எல்லா நலமும் பெற்றும் வாழப் போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.